செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 70 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு 3 பேர் பலியாக இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை ஒருவரும் திரையில் பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேலன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிர்வேலன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? முழுமையான விவரம். சரிதா, வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே முள்ளி வனத்துறை சோதனை சாவடி அருகே பெரும்பலா அப்படிங்கிற இடத்துல காரில் கவிழ்ந்த விபத்துல ஒரு பெண் உட்பட 3 பேர் பரிதாபமா பலியா இருக்காங்க. அதாவது நீலகிரி மாவட்டம் குந்தா அடுத்து இருக்கக்கூடிய பெங்கல் மட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்கண்ணன், அதே போல போஜன், ராதிகா ஆகிய மூவரும் காரமடை அடுத்து இருக்கக்கூடிய மத்தம்பாளைய பகுதியில வசிச்சுட்டு வராங்க. நேற்று முன்தினம் மூவரும் ஒரே கார்ல ஊட்டி எடக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுல துக்க விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி அந்த நிலையில காரை ராஜ்கண்ணா அப்படிங்கிறது ஓட்டிட்டு வந்திருக்காரு. அதே போல துக்க நிகழ்வை விசாரிச்சுட்டு மீண்டும் இந்த பழைய அதாவது மஞ்சூர் முள்ளி வழியா மத்தம்பாளையம் பகுதிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வர்றபோது பாத்தீங்கன்னா கார் சரியா முள்ளி வனத்துறை சோதனை சாவடி அருகே இருக்கக்கூடிய பெரும்பல்லா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வளைவுல திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சுமார் 300 அடி பள்ளத்துல கவிழ்ந்து விபத்து உள்ளாகி இருக்கிறது. இதுல கார்ல பயணித்த 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபமா பலியாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த காரமடை வனத்துறை மற்றும் அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய உதவியுடன் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விபத்து குறித்த வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.